37வது வசனம் என்ன போட்டிருக்கு? 33 வசனದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಿದೆ ನೋಡ್ರಿ. அங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ கட்டளை எல்லாம் நீங்க வந்து பிரேக் ஆண்டருக்குள்ள வச்ச நீங்க ஆண்டருக்கு முன்னாடி வச்சிருக்கிற நீங்க பிரமாணத்தை என்ன பண்ண கூடாது, நீங்க அதை வந்து உடைக்க கூடாது, நீங்க காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ದೇವರಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ಆಣೆಗಳನ್ನ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಟ್ಕೋಬೇಕು, ಆ ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ಇಟ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ஐயோ நீங்க வந்து ஆண்டவர் சொல்ற, எப்பா நீ வந்து ஆண்டவர் மேல சத்தியம் பண்ணாத, காட் பிராமிஸ், சர்ச் பிராமிஸ், சர்ச் சிலுவை பிராமிஸ், இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்கன்னு ஏசப்பா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಈ ರೀತಿಯಂತ ಆಣೆಗಳನ್ನು ಇಡುವುದು ನೀನು ದೇವಾಲಯ ಮೇಲೆ ಅಥವಾ ಸಭೆಗಳ ಮೇಲೆ ಅಥವಾ ಬೇರೆ ದೇವರ ಮೇಲೆ ಈ ರೀತಿಯಂತ ಆಣೆ ಇಡುವಂತ ವಿಷಯವನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಈ ರೀತಿ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. இது முக்கியமா வாலிப சகோதர சகோதரிக்கு கேளுங்க, 37வது வசனத்தை படிங்க கவனமா. யவன சகோதர சகோதರಿಯರು 37ನೇ ವಚನವನ್ನು ನೀವು ಓದ್ರಿ ಗಮನವಾಗಿ. என்ன சொல்லுது? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? உள்ளதை உள்ளதென்றும், ಹೌದಾದ್ರೆ ಹೌದೆಂದು, இல்லதை இல்லதென்றும், ಅಲ್ಲವಾದ್ರೆ ಅಲ್ಲವೆಂದು சொல்லுங்கள். ಹೇಳಿ. இதற்கு மிஞ்சினது பிசாசுனால வர்றது, அவ்வளவுதான். ஓகே, தீமைனா ಅದು ಸೈತಾನನಿಂದ ಬಂದಿದ್ದು. ஓகே, எஸ் மீன்ஸ் எஸ். சோ ரெண்டு தான் இருக்கு, எஸ், நோ, பிசாஸ். சோ ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೂರು ಕಾರ್ಯ ಇದೆ ನೋಡಿ, ಹೌದು, ಇಲ್ಲ, ಸೈತಾನ. எஸ்னா எஸ் தான், ಹೌದಂದ್ರೆ ಹೌದು, முடியலனா முடியாது, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ, வருவேனா வருவேன், ಬರ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಬರ್ತೀನಿ, இல்ல வரமாட்டேன், ಇಲ್ಲ ಬರಲ್ಲ, வருவேன் ஆனா கொஞ்சம் யோசிக்கணும், ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ஆமா அவங்க சொன்னாங்க, அது ಹೌದು ಅವರು ಹೇಳಿದ್ರು, பட் ஆனா கொஞ்சம் சொல்ல கூட இல்ல அவங்க. ஆமா ಹೌದು ಆದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ, அது பிசாசு, அது ಸೈತಾನ. இருக்கிற மாதிரி எஸ்னா எஸ், ಇರೋದನ್ನ ಇರೋ ತರ ಹೌದಂದ್ರೆ ಹೌದು. இப்படி நம்ம இந்த வாழ்க்கையை சின்ன வயசுல இந்த வாலிப பிள்ளைங்க வாலிப சகோதரர்கள் இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில பெரிய சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. ಈ ಸಣ್ಣ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಯವನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ಇದನ್ನ ಕಲಿತುಕೊಂಡ್ರೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸ್ಥಾಯಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ. ஏன்னா அது வந்து நம்ம மனசை வந்து அப்படியே சமாளிக்க பார்க்கும், நம்ம மாம்சம் என்ன பண்ணும், சமாளிக்க பார்க்கும். எஸ்ன்னு சொல்ல மாட்டோம், நோன்னு சொல்ல மாட்டோம், அப்படியே அந்த என்ன பண்ணுவோம், அப்படியே நான் அப்படியே பொய்யை வந்து அப்படியே மறைக்க பார்ப்போம், அப்படியே ஒயிட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே மறைக்க பார்ப்போம் நம்ம. ಸೊ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸುಳ್ಳು ಬಂದಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ಹಂಗೆ ಮರೆಮಾಚಬೇಕು ಅಂತ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. எதுக்கு பொய் சொல்றோம்? ಯಾಕೆ ನಾವು ಅದನ್ನ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀವಿ? எதுக்கு சடனா நினைச்சிருக்க மாட்டோம், பேசிட்டே இருப்போம். அன்னைக்கு வந்து ஜேசன் வந்து என்னடா நான் எக்ஸாம் படிக்கணும், அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கு, நாங்க போயிட்டு வரோம், தம்பி என்னடா பண்ண, நல்லா எல்லாம் படிச்சியா? படிச்சேன்ப்பா அப்படின்னு சொன்னான். ಸೊ ಜೇಸನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿ ಒಂದಿನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೇಳುವಾಗ ಏನಪ್ಪಾ ಎಲ್ಲೋ ಹೊರಡೆ ಹೋಗಿ ಬಂದಾಗ ಏನಪ್ಪಾ ಓದಿದ್ಯಾ, ನಾಳೆ ಎಕ್ಸಾಮ್ ಇದೆಯಲ್ಲ ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಓದ್ದೆ ಅಂತ ಹೇಳ್ದ. செல்வி கேட்டா திருப்பி நிஜமா படிச்சதானே அப்படின்னு கேட்டாங்க. செல்வியಕ್ಕ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು, ನಿಜವಾಗ್ಲೂ ಓದ್ದೆ ತಾನೇ ಅಂತ. ஐயோ ஆமா நிஜமா படிச்சேன் அப்படின்னு சொன்னான். ಅಯ್ಯೋ ಹೌದು, ನಿಜವಾಗ್ಲೂ ಓದ್ದೆ ಅಂತ ಹೇಳಿದಂತೆ. சார் செல்வி வந்து போன் எடுத்தா, செல்வி அக்கா ಬಂದ್ಬಿಟ್ಟು ಫೋನ್ ತಕೊಂಡ್ರು. எங்க வீட்ல ஒரு கேமரா மாட்டிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ಹಿಂದೆ ಒಂದು ಕ್ಯಾಮೆರಾ ಹಾಕಿದ್ರು. சரி பாரு தம்பி, இதுல வந்து யாரோ போன்ல விளையாடிட்டே இருக்காங்க, யார் அது அப்படி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ನೋಡಪ್ಪ, ಈ ಫೋನಲ್ಲಿ ಯಾರೋ ಆಟ ಆಡ್ತಿದ್ದಾರೆ, ಇವ್ರು ಯಾರು ಅಂತ ನೋಡು ಹೇಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. சோ அவன் வந்துட்டு அவன் மூஞ்சே மாறிடுச்சான், எதுவும் பேச முடியல. ஆக அவன் முக ಛಾಯೆನೇ ಬದಲಾಯಿತು. ஆனா பொய் சொல்றது கூட தைரியமா சொன்னா, அதை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும். ಆದ್ರೆ ಸುಳ್ಳು ಹೇಳೋದು ಕೂಡ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದ, ಅದನ್ನ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಾರೀಫ್ ಮಾಡಬೇಕು. அவன் எதுக்கு பொய் சொல்லணும்? ಯಾಕೆ ನಾವು ಅದನ್ನ ಅವನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೇಕು? நல்லவன்றதை சமாளிக்க பார்க்கறான், கண்ட்ரோல் பண்ண பார்க்கறான். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಒಳ್ಳೆಯವನು ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಮಾಲಿಸಿದಾನೆ, ಮತ್ತೆ ಅದನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ஒரு இமேஜ் காட்டுறான். ஏய் அப்பா அம்மா கண்ணுல நான் வந்து சூப்பர் சக்சஸ் அப்படினு காட்டணும் அப்படின்றான். ಆ ತಂದೆ ತಾಯಿಗಳ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅವನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೌದು ಅವನು ಸರಿ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರವನ್ನ ತರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ பொய் எதுக்கு சொல்றோம்னா கண்ட்ரோல் பண்ண பார்க்கறோம், அந்த என்னோட இமேஜ் ಕಂಟ್ರೋಲ್ பண்ண பார்க்கறோம், ಅதான் பொய். ಸುಳ್ಳು ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ ಅಂದ್ರೆ ಆ ಇಮೇಜ್ ಅನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ? நான் இல்லாததை இல்லದ மாதிரி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, ಇಲ್ಲದೆ ಇರುವ ವಿಷಯವನ್ನ ವಿಚಾರವನ್ನ ಇರೋ ತರ ತೋರಿಸ್ಕೊಳ್ಳೋದು, இருக்கிறதே இல்லாத மாதிரி காட்டிக்கிறது, ಇರೋದನ್ನ ಇಲ್ಲದೆ ಇರೋ ತರ ತೋರಿಸ್ಕೊಳ್ಳೋದು. இது ஆண்டவர் நம்மட்ட காக்குற, நம்ம பரிசுத்தவான்கள் நம்ம நினைக்கும் போது நம்ம ஏதாவது பொய் சொன்னோம்னா நமக்கு உடனே குத்தும், ஐயோ பொய் சொல்லிட்டேனே, சரி போய் நான் பிரதர்ட்ட சொல்லிடுறேன், பிரதர் நான் பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி. ಆಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೇರೇಪಣೆ ನೀಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಸುಳ್ಳು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಬ್ರದರ್ ಹೋಗಿ ಹೇಳಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಫೋನ್ ಮಾಡಿ, ಬ್ರದರ್ ಈ ರೀತಿ ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ. ಸರಿ, ಅದು